ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெல்த்தியான ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்ய போகிறோன்னா பார்க்க போகிறோம். இதில் நம்ம சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், சில்லி சாஸ் இப்படி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி சூப்பரான ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு முழு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம். இது வந்து 1/2 kg. அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த அரிசி வேகிறதுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் போல் ஆகும். 80% ரைஸ் குக் ஆனதும் இதை நம்ம வடித்து எடுத்துடலாம். இது இருக்கட்டும். இப்போது ப்ரானை மேக்னேட் பண்ணிடலாம். 200 கிராம் அளவுக்கு க்ளீன் பண்ண ப்ரான் எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் காரத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 3/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1 ஸ்பூன் உப்பு, கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதை எல்லாத்தையும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். விருப்பப்பட்டால் இது கூட 1/2 ஸ்பூன் லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் லெமன் சேர்க்காம தான் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் ஆனதும் இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். மைதா நல்லா கோட்டானதும் இதை ஒரு 10 நிமிஷம் போல் ஊற விடலாம். இப்போது ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயறதுக்குள்ளே 5 முட்டை எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 kg ரைஸ்க்கு 5 முட்டை கரெக்டாக இருக்கும். முட்டையை நல்லா வதக்கி விடுங்க. முட்டை வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் இது கூடவே ஆட் பண்ணிடலாம். நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் இந்த முட்டைக்கு தான் கரெக்டாக இருக்கும். முட்டை நல்லா வதங்கினதும் இதை ஓரங்களில் தள்ளிட்டு 1 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் போல் ஆகும். வெங்காயம் வதங்கினதும் 1 கேரட் நீட்டு வாக்கில் கட் பண்ணது அதை சேர்த்துடலாம். கூடவே 1 குடைமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கேரட் வதங்கிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். இது இருக்கட்டும். இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்ச ப்ரானை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச ப்ரானை பொரித்து எடுத்துடலாம். ப்ரான் வேகிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் டைம் எடுக்கும். நம்ம மைதா சேர்த்துருக்கிறதுனால ப்ரான் எல்லாம் ஒட்டி தான் இருக்கும். நம்ம பக்கோடா உதிர்த்து விடுற மாதிரி இதையும் உதிர்த்து விடணும். ப்ரான் வெந்ததும் இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது கேரட் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் டொமேட்டோ கெச்சப் சேர்க்காததுனால தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். தக்காளி பெருசாக இருந்ததுன்னா 2 பழம் போதும். சின்னதாக இருந்ததுன்னா 3லேருந்து 4 பழம் வரைக்கும். தக்காளியில் இருக்க தண்ணிலாம் வற்றி வந்ததும் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்த்துடலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இப்போது உப்பு போடலை, ஏன்னா நான் முன்னாடி உப்பு சேர்த்துட்டேன். அதனால் நான் இப்போது உப்பு போடலை. இப்போ நம்ம வடித்து எடுத்த பாஸ்மதி ரைஸை பாதி பாதியாக சேர்த்துடலாம். நம்ம சாதத்தை மொத்தமாக சேர்க்கும்போது மிக்ஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். மிக்ஸ் பண்ணும்போது சாதம் உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பாதி பாதியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். சாதம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இது கூட நம்ம இப்போ ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா
ப்ரான் பொரிச்சு எடுத்த ஆயில் தான் சேர்க்க போகிறோம். இதுதான் இந்த ரைஸ்க்கு டேஸ்ட் கொடுக்கறது. 2 ஸ்பூன் அளவுக்கு ப்ரான் பொரிச்சு எடுத்த ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரைடு ஆயில் மட்டும் போதும். சாஸோ கெச்சப்போ எதுவும் ரைஸ்க்கு தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு சரியாக இல்லாததுனால நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்த ப்ரானை இது கூட சேர்த்துடலாம். ப்ரானை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. இது ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸும். நீங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள்.